வணக்கம். தமிழக அரசின் நலத்திட்ட அறிவிப்புகள் பத்தி சமீபமா ஏகப்பட்ட குழப்பங்கள், கேள்விகள் ஓடிட்டு இருக்கு இல்லையா? குறிப்பா இந்த மாசத்துக்கான மகளிர் உரிமைத் தொகை வருமா, வராதா? மாணவர்களுக்கான உதவித்தொகை என்னாச்சு? இப்படி பல விஷயங்கள நாம இன்னைக்கு ரொம்பவே கிளியரா எந்த குழப்பமும் இல்லாம பார்க்க போறோம். வாங்க ஸ்ட்ரெயிட்டா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இப்போ உங்க எல்லார் மனசுலயும் ஓடிட்டு இருக்கிற அந்த முதல் கேள்வி இதுவா தான் இருக்கும். மே மாசத்துக்கான ரூ. 1000 உரிமைத் தொகை இன்னும் எங்க காணோம்? ஒவ்வொரு மாசமும் 15ஆம் தேதி கரெக்டா பேங்க் அக்கவுண்ட்டுக்கு வந்துரும். ஆனா இந்த மாசம் இன்னும் வராததால பலருக்கும் இது ஒரு பெரிய கவலையா மாறிடுச்சு. கவலையப்படாதீங்க, இதுக்கான சரியான விடையை நாம இப்போ பார்க்கலாம். இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, இந்த மாச தவணை ஏன் தாமதமாச்சு, புதுசா பேசப்படுற ரூ. 2500 திட்டம் என்ன, கல்லூரி மாணவர்களுக்கான அப்டேட்ஸ், தொடர்ந்து செயல்பட போற திட்டங்கள், அப்புறம் இதுக்கெல்லாம் தேவையான ஆவணங்கள் என்னென்னு வரிசையா பாத்திரலாம். சரி, முதல்ல இந்த மே மாத உரிமைத் தொகை ஏன் டிலே ஆச்சுங்கிறத பார்க்கலாம். அரசு தரப்பிலிருந்து ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. மே மாசத்துக்கான ரூ. 1000 கண்டிப்பா உங்களுக்கு வந்துரும். அதுல எந்த டவுட்டும் வேண்டாம். அப்புறம் ஏன் இந்த டிலேன்னு கேக்குறீங்களா? இப்போ சில சீரமைப்பு பணிகள் நடந்துட்டு இருக்கு. அதாவது போலி அட்டைகள், இறந்தவங்களோட பேர்கள் எல்லாம் நீக்கிற வேலை போயிட்டு இருக்கு. இது முடிஞ்சதும் இந்த மாசம் 20 அல்லது 25ஆம் தேதிக்கு மேல அந்த பணம் உறுதியா உங்க அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆகிடும். இதை ஏன் உறுதியா சொல்றோம்னா, ஏற்கனவே இந்த திட்டத்துல 1,31,00,000 பேர் பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. அந்த 1,4 கோடி பேருக்கோ எந்த தடையும் இல்லாம இந்த தொகை தொடர்ந்து கிடைக்கும். நீங்க புதுசா போய் எங்கேயும் திரும்ப அப்ளை பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. ஆட்டோமேட்டிக்கா பணம் வந்து சேர்ந்துடும். இதுல இன்னொரு முக்கியமான அப்டேட் என்ன தெரியுமா? புதுசா ஒரு 4 லட்சம் பேரை இந்த பட்டியல்ல இணைச்சிருக்காங்க. தகுதி இருந்தும் ரிஜெக்ட் ஆகி அப்பீல் பண்ணவங்களுக்கு இப்போ அப்ரூவல் கிடைச்சிருக்கு. குறிப்பா சொல்லணும்னா, தகுதியுடைய அரசு மற்றும் கார்ப்பரேஷன் ஊழியர்களோட மனைவிகள் பேரும் இந்த புது லிஸ்ட்ல ஆட் ஆயிருக்குங்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். அடுத்து, ரொம்பவே ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அந்த புதிய ரூ. 2500 திட்டத்தை பத்தி பார்க்கலாம். இந்த புதிய ப்ரப்போசல் படி பாத்தீங்கன்னா, 21 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் இருக்கிற தகுதியான பெண்களுக்கு மாசம் ரூ. 2500 கொடுக்க திட்டமிட்டிருக்காங்க. அப்ப 60 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு என்ன ஆகும்னு ஒரு கேள்வி வரும். அவங்களுக்கு ஏற்கனவே கொடுக்கப்படுற முதியோர் உதவித் தொகையை ரூ. 3000 உயர்த்தி கொடுக்க போறாங்க. ஒரே ஆளுக்கு 2 திட்டங்கள் மூலமா பணம் போறதை தவிர்க்கவும், நிதிச்சுமையை குறைக்கவும் தான் இந்த மாதிரி ஒரு தெளிவான வயது வரம்பை செட் பண்ணிருக்காங்க. சரி, இப்போ கல்லூரி மாணவர்களுக்கான உதவித்தொகை அப்டேட்ஸ் என்னன்னு பார்ப்போம். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க ரிலாக்ஸ்டா இருக்கலாம். தமிழ் புதல்வன் அப்புறம் புதுமை பெண் திட்டங்களுக்கு கீழே மாசம் வர்ற அந்த ரூ. 1000 ஏற்கனவே பேங்க் அக்கவுண்ட்ஸ்ல கிரெடிட் ஆயிடுச்சு. வழக்கமா 7 இல்லனா 8ஆம் தேதி வர்ற இந்த தொகை இந்த முறை சின்ன டிலேக்கு அப்புறம் வந்திருக்கு. ஆனா உங்களோட படிப்புக்கான இந்த உதவித்தொகை எந்த தடையும் இல்லாம தொடர்ந்து வரும்னு உறுதியளிச்சிருக்காங்க. இந்த ஸ்கீம்ல புதுசா சேர நினைக்கிற ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து 3rd இயர் வரைக்கும் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸா நீங்க? அப்போ உடனே இதை நோட் பண்ணிக்கோங்க. உங்களோட 10th, 12th ஒரிஜினல் மார்க் ஷீட்ஸ், அப்புறம் நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சீங்க அப்படிங்கிறதுக்கான சர்டிஃபிகேட், இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கோங்க. நீங்க எங்கேயும் போய் அலைய வேண்டியதில்ல. உங்க காலேஜ்லயே ஃபார்ம் ஃபில் பண்ணி டைரக்டா சப்மிட் பண்ணிடலாம். ரொம்பவே சிம்பிளான ப்ராசஸ் இது. அடுத்ததா, எந்த மாற்றமும் இல்லாம தொடர்ந்து செயல்பட போற பிற நலத்திட்டங்கள் பத்தி தெரிஞ்சுக்கலாம். இந்த 2 திட்டங்களும் குடும்ப செலவை ரொம்பவே குறைக்குதுன்னு சொல்லலாம். ஒன்னு, தமிழ்நாடு முழுக்க பெண்களுக்கு இலவச பேருந்து சேவை. இதுல சாதாரண டவுன் பஸ் மட்டும் இல்லாம ஏசி பஸ், மாவட்டங்களுக்கு இடையான பஸ் பயணமும் அடங்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல வீடுகளுக்கான 200 யூனிட் இலவச மின்சார திட்டமும் தொடர்ந்து அமல்ல இருக்கும். இது ரெண்டுமே மிகப்பெரிய ரிலீஃப் இல்லையா? ஃபைனலா, இந்த திட்டங்களுக்கெல்லாம் நாம என்னென்ன ஆவணங்களை ரெடியா வச்சுக்கணும்னு பாத்திரலாம். நீங்க ஒரு ஃபைல் போட்டு ரெடியா எடுத்து வைக்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் தான். ஒரிஜினல் ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, உங்களோட பேங்க் பாஸ்புக்கோட முதல் பக்க நகல், அதுல அக்கவுண்ட் நம்பரும் IFSC கோடும் கிளியரா தெரியணும். அப்புறம் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ. புது அறிவிப்புகள் வந்ததும் டென்ஷன் இல்லாம உடனே அப்ளை பண்ண, இதையெல்லாம் இப்பவே ரெடி பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுல ஒரு முக்கியமான விஷயத்த நான் இங்க சொல்லி ஆகணும். உங்களோட மொபைல் நம்பர் கண்டிப்பா பேங்க் அக்கவுண்ட் கூடவும் ஆதார் கூடவும் லிங்க் ஆகியிருக்கணும். ஏன்னா உங்க அப்ளிகேஷன் அக்செப்ட் ஆயிடுச்சா, ரிஜெக்ட் ஆயிடுச்சா, OTP வெரிஃபிகேஷன், இப்படி எல்லா அஃபிஷியல் அப்டேட்ஸும் SMS மூலமா இந்த நம்பருக்கு மட்டும்தான் வரும். இப்போ உங்களுக்கான நேரம். உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கா? முக்கியமா அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க உங்களோட ஃபோன் நம்பர் பேங்க் அக்கவுண்டோட கரெக்டா லிங்க் ஆயிருக்கா? இல்லனா இன்னைக்கே செக் பண்ணி சரி பண்ணிடுங்க. அரசாங்கத்தோட இந்த பெரிய மாற்றங்களும் திட்டங்களும் எந்த அளவுக்கு மக்களை போய் சேருது அப்படிங்கறத நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மீண்டும் இது போல இன்னொரு பயனுள்ள பதிவுல உங்களை சந்திக்கிறேன்.